ஒரு கடை ஃபுல் அப்டேட் பண்றேன். ஃபுல்லா முழுக்க பாத்தியாமா எடிட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கூடாது. இதுதான் பக்கத்து வீடு சின்ன பக்க ஆசையாத்தான் கிடக்குது. அண்டே தான் எனக்கு கொப்பா குங்குமமே வச்சது. இந்த பூக்கள் மாலைகள் எல்லாம் நான் தான் கட்டினான். அப்பா நிக்கிறான் நல்ல வெள்ளையும் சொல்லையுமே நபி இந்த பக்கம் நிக்கிறான். நீங்களும் ஆர்வல பாப்பீங்க என்னடா கலிஸ்டன் தர்மிளா இதுல டேரா குடும்பத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும் சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், எங்களோட குடும்பத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது எல்லாருமே கூடுதலாக தெரிஞ்சிருக்கும். என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட அண்ணான்ற திருமணம். அது போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்திருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே ஆல்பம் இங்கே தான் கொடுத்து நாங்கள் அழுத்தினாங்கள். அந்த நிகழ்வில் உண்மைக்குமே சொல்ல போனால் எனக்கு கலந்து கொள்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றதான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு அதுக்கான காரணமும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு நாங்கள் என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதாவது ஒரு கனடாவிலிருந்து ஒரு அண்ணாட்டை நான் கொடுத்து விட போகிறோம். ஆகையால் அந்த ஆல்பத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த ஆல்பத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுவேன்னு சொல்லி. அப்போ அந்த ஆல்பத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அம்மா அந்த டைமில் அங்கே நின்றவா, கனடாவில் நின்றவா, அப்போ அந்த டைமில் எப்படி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தது, என்ன மாதிரி அந்த டைமில் இருந்தது, அது எல்லாமே சொல்லி இந்த காணொலி இருக்க போது. யாராவது சொல்லி புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டிவிடுவோம். வாங்க நாங்கள் தொடர்ச்சியாக காணொலிக்குள்ளே போவோம். என்ன இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அண்ணாண்டு ஆல்பம் எடுத்து வந்துட்டோம். இது நாங்கள் இங்கே தான் கொடுத்து எடுத்தேன். அங்கே ஆல்பம் செய்கிறேன்டா சரியான காசு என்ன அங்கே கூட காசு அதில் இங்கே களி வரைக்கு இங்கே கொடுத்தாது. ஆனால் கிட்டல தான் கிடைச்சது. இங்கே கிட்டலேண்டா போன வருஷமே கிடைச்சிட்டு கிடைச்சது கொண்டு போகிற சந்தர்ப்பம் கிடைக்கல. இங்கே வேறுங்க இதுதான் ஆல்பம், நல்ல பாரமான ஆல்பம் தான். ஆனால் சரியான பேரம் அந்த ஒரு கலிஸ்டன் தர்மிளா. இதில் டேட் பாருங்கோ, செப்டம்பர் 9ஆம் மாதம் 4ஆம் தேதி இந்த வெட்டிங் டேட். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மற்றது இது மேல் மூடி என்ன? இது மேல் மூடி என்ன? அது சூக்கேஸ். சூக்கேஸோ? சரி, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்பத்தை பார்க்க போகிறோம். ரெடி ஆல்பம் பார்க்குறதுக்கு இப்போ ஆல்பம் போகிறது என்ன வளம் தெரியும். மற்ற வளம் போல, மற்ற வளம் பின்பலம். இது பின்பலம் முன்னுக்கு போய் ஏதாவது அடையாளங்கள் போட்டிருக்கோம் இல்லை? இந்த பாருங்க, இதுதான் ஆல்பம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்பத்தை காட்டுங்க, என்னென்ன ஃபோட்டோஸ் உண்டு பார்ப்போம். டேட் எல்லாம் போட்டு கலிஸ்டன் தர்மிலான்னு சொல்லி எழுதி இருக்குது. இல்லை இல்லை கை சண்டை கை படமும் இருக்குது. என்ன இது என்ன மரம் போல? என்ன மரம் போல? என்னமோ மரம் தான். மரம் தான், மரத்தில் தான் சரி. இப்போ நீங்கள் என்னன்னு தெரியல. இப்போ என்னன்னு சொன்னால் இந்த இது இப்போ 11 மணிக்கு நான் கொடுத்தா ஆகணும். என்ற கனடாவில் வந்து ஒரு அண்ணாவில் வந்துருக்கிறார், அவர்கிட்ட கொடுக்க ஆகணும். அப்போ அதுக்கு நாங்கள் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னா அந்த ஏற்கனவே காட்டணும்னு சொல்லி இங்கே வேறங்க இது தானும் ஒரு நாள் தான் பார்த்தேன் நான். ஆனால் இங்கே தானே இருக்கும், ஆறுதலை அடுத்தடுத்து பார்ப்போம்டா. இப்போ அவசரமாக கொடுக்க வேண்டி கிடக்குது. அதால் வந்து நான் ரெண்டாம் தரம் பார்க்க உங்களுக்கும் காட்டுறேன். நீங்களும் ஆறுவேளை பார்ப்பீங்க என்னடா கலிஸ்டன்ட்டு ஆல்பத்தை பார்ப்பீங்களான்ட்டு விட்டு. இங்கே வேறங்க இது தாலி, இந்த ராஜா ராணி. இங்கே ராஜா ராணியா? ராஜா ராணி. இங்கே இதில் 2 வீட்டு படமும் கிடக்குது. ஆனால் எல்லாரும் சொந்தக்காரர், எல்லாம் சொந்தம் தான், எல்லாம் சொந்தக்காரர் தான். இந்த பால் வைக்க வந்தால் கூடுதலாக எல்லாரும் சொந்தக்காரர் தான். நேரம் போதண்டு நாங்கள் கொஞ்சம் டக்கண்டு காட்டி முடிக்கிறோம். இதில் பார்த்தா தெரியும் இவதான் அந்த கௌரியக்கா பார்த்தியோ, நீ கண்டுபிடிச்சுட்ட. கௌரியக்கா இவாதான். இவா பக்கத்து வீடு, இவா பக்கத்து வீடு. மற்ற எல்லாம் அம்மாண்ட தங்கச்சி. அம்மா இல்லை, அப்பாண்ட தங்கச்சி. அப்பாண்ட தங்கச்சி இது. அப்படி இதெல்லாம் சித்தி அப்படி நிக்கிறான். அபி இந்த பக்கம் நிக்கிறான். அப்படி எங்களை பார்த்தா இது அண்ணாண்ட மச்சான். என்ன மச்சான்? இவர் தான் தோழனுக்குன்றது. அண்ணின்ற தம்பி. என்ன தம்பி? ஆனா கல்யாணம் விட்டு ஆல்பத்தை பார்க்க கல்யாணம் விட்டு இன்றைக்கு நடக்கிற மாதிரியே எனக்கு கிடக்கு. அப்பா நிக்கிறார் நல்ல வெள்ளையும் சொல்லையுமே, பிள்ளையும் சொல்லையுமே நல்ல படிப்பா கிடக்கு. நான் எடுத்து பார்த்தேன். நான் ஒரு நாள். ஆனால் கொப்பா எனக்கு கொஞ்சம் டக்கண்டு எடுத்து தரே இல்லை. நாள் என்னடா கவனமாக அடக்கணுமென்னு சொல்லி பேருந்து நான் தான் ஒரு நாள் எடுத்தேன். நான் பார்த்தீங்களே எப்படி வடிவாக கிட. இந்த பூக்கள் மாலைகள் எல்லாம் நான் தான் கட்டினான். எப்படி கிடக்கு, சூப்பராக கிடக்குதல்லோ. இதெல்லாம் நான் தான். இது இங்கே அண்டை தான் எனக்கு கொப்பா குங்குமமே வச்சது. அப்ப முந்தி வைக்கலையோ? இம்மளா காலத்துக்கு மண்டே தான் வச்சேன். அப்ப முந்தி வைக்கல. இங்க இதெல்லாம் ஓகே. இதுல வேறவே வரைக்கும் நம்ம பால் வைக்கிறதுக்கு அப்ப வரவேற்று விடுறோம். அதுக்கு பிறகு இங்கே இது மாமன் மாமிக்கு நின்றது.
அதுகள் மாமன் மாமிக்கு நின்றதுகள். அபி அந்த டைம்ல கொஞ்சம் மூதி இருந்திருக்கான என்ன அபி கொஞ்சம் படத்துக்கு பெருசாக நிற்க மாட்டேன். இங்கே இதை பாருங்க, பால் வைக்கிறதுக்கு இங்கே அருகம்புல் எல்லாம் தலையில் கிடக்கு. இங்கே இது நாங்கள் பால் வச்சது ஃபோட்டோ. மற்றது இங்கால மற்றது வேட்டியா உண்டு போச்சு களி. வேட்டியா உண்டு போட்டோ இங்கே வேட்டி கலண்டு போச்சு. இங்கேவா யூடியூப் செய்யறக்கா இல்லை என்ன? ஓ வா யூடியூப் செய்கிறவா. அதில் 2-3 பேர் எல்லாரும் கூடுதலாக வந்தவ. வேறங்க எல்லாம் சொந்த வந்தாங்க. எல்லாம் நல்லா கடல்வாம். இது இங்கே என்ற உண்ட விட்ட தம்பி ரங்கன். ஓ ரங்கு. இல்லை 3 பேர் இருக்கிறாங்களோ, ஒரு ஆள் வரையில் 2 பேர் வந்தது. மற்றது இது தர்மிலாண்ட சகோதரனும் அவைன்ற பைப்பும். இது நாங்கள் இங்கே வேறங்க நல்ல வடிவாக கிட, வேறங்க சூப்பராக கிடக்குது. பார்க்க பார்க்க ஆசையாகத்தான் கிடக்குது. நல்ல ஃபோட்டோ, நல்ல குவாலிட்டி. திடீரெண்டு கொடுக்குறதால கொஞ்சம் இதாக கிடக்கு. ஆனால் நல்ல குவாலிட்டி, நல்ல அந்த நல்லா செய்துக்கிட, நல்ல கலர் அதை அப்படி சூப்பராக செய்து கிடக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தால் இங்கே வேறு நல்ல குவாலிட்டியான ஆல்பம். உண்மைக்கு நல்ல கலராக நல்ல வடிவாக குவாலிட்டியாக கிடக்கு. நேரில் பார்த்த மாதிரி கிடையாது. எனக்கு அந்த கல்யாணம் விட்டு அப்படி பார்த்தேன்னா பிடிக்கும். என்ன இருந்தாலும் ஆல்பம்ன்றது ஆனால் எந்த கால ஆல்பத்துக்கும் அந்த கால ஆல்பத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம். இது உண்மைக்குமே அந்த இயற்கையாக இருக்குது. அந்த கால ஆல்பம் ஃபுல்லாக எடிட்டிங். இங்கே வேறு இது தட்டுகளோட எல்லாரும் சொந்த பந்தங்கள் நிற்கணும். இங்காலையும் எல்லாருமே தான். எங்களுக்கு கல்யாணோட பின்னேறம் எல்லாம் நடந்தது. மத்தியானம் நடக்க இருந்து அதில் ஒரு டேட்டு போயில்லை. மத்தியானம் தான் டேட். எங்களுக்கு காலம் 7 மணிக்கு போகணும். அப்போ அந்தண்டு சரியான மழை. ஒரு கிழமைக்கு முதலே அவைய பதியே இல்லைங்கடை. அந்தண்டு காலமே சரியான மழை. பின்னேறம் வந்தது. ஏன்னாடா போயிருக்கு இல்லை, அது நல்ல காலம். அந்த மழை வந்ததும் அந்த நாள் பிந்தினதும் நல்லதாக போச்சு. இங்கே பார்த்து எப்படி என்ன வடிவாக கிடைக்கு. இங்கே இது அக்கா சிந்தக்கா, இது அக்கான்ற மகள். இங்கே கொப்பாக்கு தலைப்பாக போட்டு தலைப்பாக அங்கே தலைப்பாக தான் போடுறது. இதில் கணவர் நிற்கணும். என்ன கணக்கை போட்டு இருக்க பக்கத்தில் வைக்கிறதுல வச்சு காட்டையில் இருக்கு. அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. இது சித்தப்பா தர்மிலாண்டு. இங்கே 2 பேருக்கும் தலைப்பா அவர் தான் இந்த அப்பாவுக்கு நின்றாது. இந்த இதில் பெரிய படம் கொண்டு வந்திருக்கு. ஐயரங்க ஒரு பெரிய படத்தை காட்டும். இந்த வேறங்க இது அம்மா 2 சகோதரர்கள். அப்படியே இங்கால வந்தால் இங்கே பாருங்கன்னா ஃபோட்டோ நல்ல குவாலிட்டியாக இருக்குண்ணா. எதிர்பார்க்கல என்ன அந்த திரையில் பார்க்குற மாதிரி இருக்கு. என்ன குவாலிட்டி நல்லா கிடக்கு. கலர் எல்லாம் அந்த மாதிரி ஒரிஜினலாகி கிடக்கு. வீடியோக்கு எப்படி இருக்கோ தெரியாது, நேரில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஃபோட்டோஸ். இது ஆனால் வடிவாக காட்ட கொஞ்சம் சந்தர்ப்பங்கள் சரி வரையில். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு வடிவாக காட்டுறோம் நாங்கள். சரியோ இந்த இதில் பாருங்க, இதில் இந்த தோழியும் பொம்பளையும். இங்கே வேணுங்க. இதில் என்ன காணையில் உங்களை காணையில். ஆனால் அல்வன் நல்ல வடிவான அல்வன். திருப்பி இதுதான் பக்கத்து வீடு சின்னாலோ. ஓ என்ன பேர்? ஆதிரா. நல்ல வடிவான பேராக கிடக்கு. இங்கே 2 பேர் நிற்கணும். சிந்துண்ட மகளையும் அவன் தான் நின்றது. ஆனால் இந்த ஆள் தான் நிற்காதாண்டி நினைச்சேன். பக்கத்து வீட்டாள் இந்த ஆள் ஒழுங்கா நின்றுச்சு. சிந்துண்ட மகள் நிற்கல. ஒரே அழுகையா? ஒரே அழுகை. இந்த பேருங்க படங்களை இங்கே வேறுங்க இப்படி சூப்பராக கிடக்குது. இப்படி ஏண்டல் இங்கே அப்பா நிற்கிறார் இந்த பக்கம் பேருங்கோ. என்ன அங்கே இடங்க கொஞ்சம் இல்லை, பெரிய சின்ன சின்ன படமாக இருக்கிறதால வடிவா காட்டெல்லாம் கிடக்குது. சின்ன கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குது. அப்படியே மற்ற பக்கம் இதில் ஓகே வேறங்க. இதில் கொஞ்சம் பெரிய படம் தெரியுது வேறங்க. இதில் வேறங்க இந்த விடுங்க கையிலங்க வடியா காட்ட. இந்த வேறங்க இது ஏதோ அதுக்கு இதை அடிக்குது வரையா லைட் இந்த இப்படி வச்சுருங்க. நல்ல குவாலிட்டி உண்மைக்கும். சிலது மினுங்குது, ஒரு பக்கம் மினுங்க. ஒவ்வொரு மாதிரி அடிச்சிருக்காங்க. அது அந்த புள்ள தண்ணிக்கு கொஞ்சம் சைனிங் அடிக்கும். இல்ல அந்த பேப்பர் சொல்றேன். இந்த பக்கம் வேற மாதிரி. அதுதான் இந்த பக்கம் வேற மாதிரி. அந்த ஒரு சிலருக்கு சைனிங் கொடுத்துருக்கணும். என்ன ஒரு சில பக்கம் சைனிங் கொடுத்துருக்கணும். நல்லா கிடக்கு. சாரியை பார்த்தனியா நல்ல சிவப்பு கலர்.
இல்லை கிடக்குது அம்மம்மா கேட்டு இங்கே நிற்கிறேன். இங்கே வேறுங்க எங்கட அம்மா நிற்கிறேன். இதில் நான் நிற்கிறேன் இல்லை ஒரு ஓ ஃபேமிலி ஃபுட் இங்கே நிற்கிறேன் நான். ஓ இது எடிட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கூடாது. ஃபேமிலியாக எல்லாரும் வேணுமெண்டு எடிட் பண்ணி கொண்டு வந்து என்ன வேட்டி கழுத்தை மட்டும் மாற்றி கிடக்கு. ஏயில் ஓட்டு இப்போ சிம்பிளாக எடிட் பண்ணலாம் இதை விட. எல்லாம் டக்கு டக்குண்டு காட்டுறேன்ட்டு கோவிக்காதேங்கோ, அவசரமாக போகணும். சில நேரம் கலிஸ்டன் வடிவாக காட்டுவான், என்ன சில நேரம் கலிஸ்டன் வடிவாக காட்டுவான். இங்கே திருப்புங்க, நீங்கள் மெட்டவளம் திருப்புங்க. நீங்கள் பார்த்துறீங்க தானே, மெட்டவளம் திருப்புங்க, மெட்டவளம் திருப்புங்க, மெட்டவளம் அப்படி என்ன திருப்புங்க. ரெண்டாலும் மினுங்கி கொண்டு இருக்குது இந்த வேறுங்க. இப்போ ஜெவதி அம்மா இங்கே நினைக்கிறேன் அம்மா இதில். எப்படி கிடக்குண்டு வேறுங்க சூப்பராக கிடக்கலாம். இந்த தான் கொஞ்சம் நான் இருக்கும் வீட்டிலேயே ஆறுதலே பார்ப்போம் நினைச்சேன். எல்லாம் அவசரமாக இப்போ ஒரு ஆள் கனடாவில் இருந்து வந்திருக்கிறார், அதால் கொடுக்குறதுக்காக வேண்டி இப்போ அவசரமாக நாங்கள் டக்கு டக்குண்டு காட்டுறோம். அவ்வளோதான். இனி குரூப் போட்டோக்கெல்லாம் கூட கிடக்கு. இதில் அக்காவை எல்லாம் நிற்பினம், இங்கே நிற்கிறேன், மடிஞ்சா நிற்கிறேன். இது அக்காண்ட மகளவை, இங்கே அம்மா எல்லாரும் நிற்கணும், எல்லாரும் நிற்கணும். இப்போ கொஞ்சம் மாறாருன்னு சொல்லி காட்ட கொஞ்சம் நேரம் பிரச்சனையாக கிடக்குது. முடியுது ஆல்பமே. சரி, ஓகே. என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆல்பம் டக்குன்னு நோமலா காட்டியாச்சு. நல்லா கிட, சூப்பராக கிட. என்ன சொல்லுங்க, ஆறுதலாக பார்க்கணும். நான் ஒரு நாள் 2 நாள் பார்த்தேன். நான் இங்கே தானே கிடக்குங்க, நாள் மட்டும் விட்டு பார்ப்போம் மட்டும் இருந்தேன். இன்றைக்கு திடீரெண்டு கொடுக்க வேண்டி வந்துட்டுது, அதால் கொண்டு கொடுக்க போகிறோம் இப்போ திடீரெண்டு. சரி, நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் கடைக்கு போகணும். என்னென்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு உறவுகள் இப்போ வர்ற சீசன் தானே, ஆகையால நல்லூர் கடை ஃபுல் அப்டேட் பண்ணுறேன். ஃபுல்லாக முழுக்க முதக்கிடந்து எந்த உடுப்புமே இருக்காது. அவ்வளோ அதுக்கு ஃபுல்லாக உடுப்பு மாற்றி நல்ல உடுப்புகள், ஏற்கனவே நல்ல உடுப்புகள்லாம் இருக்குது, ஃபுல்லாக மாற்றி வேறு நல்ல உடுப்புகள் போட போகிறேன். குட்டி கடை தான், உடுப்புகள் நல்லா இருக்கும். இப்போ அந்த வேலையை தான் போய் வேலை பார்க்க போகிறேன். நல்ல எல்லாமே நல்ல உடுப்பா தான் கிடக்குது. இப்போ டக் சொல்லி கடுமையாக கூடி, ஐயோ நாங்கள் விற்கிற விலைக்கு தான் ஹோல்சேலில் வாங்க வேண்டி கிடக்குது. இப்போ இந்தியாவை வேண்டி இருக்குது. என்ன சொல்கிறது, அல்பன்ஸில் நேரம் கலிஸ்டன் உங்களுக்கு அந்த வடிவாக காட்டுவான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னமோ இதில் இருந்து திரும்ப பார்க்கணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்க, கலிஸ்டன் காட்டுவான். மற்றது வேறு என்ன, நானும் கோயிலுக்கு போகிறேன். எனக்கும் கொஞ்சம் அவசரம், அதான் கோயிலுக்கு போகிறேன். ஓகே, பாய்.